வணக்கம். நமது திராவிட இயக்கத்தின் சார்பாக திருமதி ஓவியம் ரஞ்சன் பேசுகிறேன். மக்கள் நீதி மையத்தின் உடைய வெற்றி விழாவை கொண்டாடினாங்க. நானும் அதற்கான வெற்றி விழாவை இத்தனை காலங்கள் நல்ல சிறப்பாக நடத்தி கொண்டு போனார்ன்றது நான் சொல்ல முடியாது. எதற்காக வெற்றி விழாவை கொண்டாடினாங்க, அவர் பின்னாடி இத்தனை தொண்டர்கள் நின்னாங்கன்றது எனக்கே தெரியல. இவர்களெல்லாம் கட்சிகள் பல பேர் இன்று கட்சியை தொடங்குறாங்க. பல பேர் அவங்களுடைய நன்மைக்காக தான் கட்சியை தொடங்குறாங்க. அவங்க நன்மைக்காகவும் அவர்கள் மேலே வர வேணும்ன்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான் கட்சியை தொடங்குறாங்க. அதில் கமல்ஹாசன் ஒருத்தர். பல தொண்டர்கள் இவரை நம்பி பின்னாடி போய் ஒன்றும் இல்லாம சைபரா போய் இன்னைக்கு அவர் மேல் சபைக்கு போறாரு. அவருடைய நோக்கம் அவர் வளர்ந்துட்டாரு, அவருடைய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்தது. ஸோ இதுக்காக தான் கட்சியோடைய போய் கட்சியை தொடங்கி தொண்டர்களை பலியாடாக்குவது தான் இப்போது தொடங்கியிருக்கும் கட்சியுடைய நோக்கங்கள். அதே போல அடுத்த கட்சிக்கு வர நான் எல்லாருமே பாருங்களேன், ஒரு கட்சிக்காரங்களையும் பார்த்துட்டே வாங்க. அவங்களுடைய முன்னேற்றத்துக்காக தான் இன்னைக்கு கட்சியை நடத்திட்டு இருக்காங்க. ஆனா திமுக என்ற மாபெரும் இயக்கம் தொண்டர்களுக்காகவே வளர்ந்த இயக்கம், தொண்டர்களுடைய நலனுக்காகவே இருந்த இயக்கம். எனக்கு தெரிந்து நான் இதுவரையிலும் நான் திமுகக்காக என்றுமே நான் குரல் கொடுத்து கொண்டு வருபவன். அதாவது நமது திராவிட இயக்கம் என்றுமே திமுகக்காக குரல் கொடுத்து கொண்டு வருகிறோம். எங்களை யாரும் கண்டுக்கலனாலும் பரவாயில்லன்றது நாங்கள் எப்பவுமே குரல் கொடுத்து கொண்டு வருவோம். ஏன்னா நான் தலைவரோட அரசியல் செய்து தலைவரோட எப்போதுமே நாங்கள் காலையிலனா அவர் நாங்கள் போய் அவரை பார்த்து வணக்கம் சொல்வது. ஏன்னா அவரை பார்த்தா நாங்கெல்லாம் சந்தோஷமா இருப்போம். அந்த மாதிரி திமுகவின் நாங்கெல்லாம் அப்படி ஒரு விசுவாசத்தோட போஸ்டர்லாம் ஒட்டியிருக்கிறோம். நான்லாம் போய் போஸ்டர் ஒட்டியிருக்கேன் நைட்டெல்லாம் கூட போய். அதே போல அது மாற்றம் இல்லை. அதுக்கப்புறமா நாங்கள் தலைவர்லாம் முன்ன கேம்பெயினிங் போகும்போது பின்னாடியே போவோம். அப்போ 1000 விளக்கு தொகுதியில் அந்த மாதிரிலாம் கூட நாங்கள் நடந்து போயிருக்கிறோம். அதனால நிறைய தலைவர்கள் இன்று விஜய் அவர்கள் தொடங்கியிருக்காங்க இந்த கட்சியை. விஜய்க்கு என்ன நோக்கம், தான் வளர வேண்டும், தனக்கு ஒரு சீஃப் மினிஸ்டர் பதவின்னா என்ன, ரோட்ல போய் வித்து வாங்கிட்டு வர பதவியா அது. அதெல்லாம் கஷ்டப்பட்டு உழைத்து இன்னைக்கு தளபதி அவர்கள் எவ்வளவு கால கஷ்டம், சிறைவாசம், ஏளனங்கள், பேச்சுகள் இத்தனையும் தாங்கி இந்த முதலமைச்சர் பதவியில் உட்கார்ந்துருக்காங்க. இன்னைக்கு நாங்கெல்லாம் பல அவருடைய புரோட்டோகால்களை பார்க்க முடியல. அதுக்கு எங்களுடைய மன கஷ்டங்கள் தொண்டர்களுக்கும் நாங்கள் இன்னைக்கு குரல் கொடுத்து கொண்டு வருகிற திமுகக்காக நாங்கள் என்னைக்குமே திமுக தான் எங்கள் மூச்சு பேச்சு உயிர் என்று வாழ்ற எங்களுக்கெல்லாம் இன்னைக்கு தளபதியை முன்பு போல பார்க்க முடியலன்ற மன வருத்தங்கள் இருக்குது. இல்லைன்னு சொல்ல, ஆனா மக்களுக்காகவும் தொண்டர்களுக்காகவும் இருக்கின்ற ஒரே கட்சி, பாடுபடுகின்ற ஒரே கட்சி திமுக மட்டும்தான். 1000 பேசட்டும். அன்னைக்கு கூட ஆபீஸ்க்கு ஒருத்தர் வந்தாங்க. அவர் வந்த உடனே தலைவரோட போட்டோவை பார்த்தாரு. பார்த்த உடனே பேசிட்டே இருந்தாரு. இந்த போட்டோ எனக்கு தெரியாமான்னு கேட்டாரு. நான் சொன்னேன் எடுத்துட்டு போங்கன்னா அதுல போய் என்ன இருக்கு. அவன் பார்த்தா பழைய தொண்டர், திமுகவுடைய பழைய தொண்டர்கள். இவங்கெல்லாம் அப்படியே தன்னுடைய மூச்சு பேச்சு எல்லாமே தலைவருக்காக உயிரை கொடுத்தவங்க, திமுக உயிரை கொடுத்தாங்க. யாராவது ஒருத்தர் என்ன சொன்னா கூட அப்படியே கையெழுத்து அடிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு திமுகவுடைய பெரியர்கள் எல்லாம் இன்னைக்கு அப்படி வளர்ந்த கட்சி இது எல்லாமே. அதனால நான் உடனே எடுத்துட்டு போங்க. நான் அவரை நான் ரொம்ப பாராட்டினேன். அவரை வந்த உடனே இந்த போட்டோவை கேட்டார். அதனால இந்த மாதிரியான தொண்டர்கள் எல்லாம்காக தான் இந்த திமுக இன்னமும் நாங்கள் இமயமலை போல் பல விமர்சனங்களும் பல வார்த்தைகளுக்கும் தாங்கி கொண்டு நிமிர்ந்து கொண்டு நிற்கிறோம். அதனால இன்று முளைத்த காளான்கள் எல்லாம் தனக்கென்று இந்த கட்சியை உருவாக்கி கொண்டு இருக்கிறது. ஏன் அண்ணன் திருமாவர்கள் ஒரு ஜாதியை வைத்து எல்லாருமே இன்னைக்கு ஒன்றே குலம் ஒருவரே தெய்வம் என்ற மாதிரி எல்லாருமே சமம். இன்னைக்கு எல்லாரையும் சமமா பார்க்க, மனித ஜாதி எல்லாரும் சமமா பார்க்கணும். இதுல தவறான ஒரு சிந்தைகளை வைத்துக்கொண்டு அதன்படி இந்த மாதிரி இன்னைக்கு எங்கேயோ போய் கொண்டிருக்குது கம்ப்யூட்டர் உலகத்துல. இது இன்னும் பழையபடி பேசிக்கிட்டு அண்ணல் அம்பேத்கர் நல்லதை தான் சொல்லி கொடுத்துட்டு போனாரு. ஆனா நம்மளோட வளர்ச்சிக்காக ஒரு ஜாதியை வச்சுட்டு இன்னைக்கு அரசியல் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை, மக்களுக்கும் நல்லதல்ல. அதே போல பாமக என்ற ஒரு கட்சி, அதுவும் ஜாதி கட்சி தான். எல்லாருமே தன்னுடைய வளர்ச்சி, தான் பிள்ளை அவர் வளர்ந்தாரு, இதுதான் அவருடைய நோக்கம். எல்லாருமே பாருங்களேன், அவங்க வளர்வதற்காக தான் ஒரு கட்சியை வச்சு நடத்துறாங்க. ஆனா மக்களுக்காகவும் தொண்டர்களுக்காகவும்
எல்லாருக்காகவும் வாழ்கிற ஒரே ஒரு கட்சி, மக்களுக்காக என்றும் குரல் கொடுத்து கொண்டிருக்க ஒரே கட்சி திமுக தான். அதனால இந்த மாதிரி தனக்கென்று வாழ்வதற்கும் தன்னுடைய முன்னேற்றத்துக்காக கட்சியை தொடங்கும் நிறைய பேர் இருக்காங்க. இவங்களெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க. இது எல்லாருமே, படித்தவர்கள் படிக்காதவர்கள் எல்லாருமே இன்னைக்கு எல்லா விஷயங்களும் தெரியும். தெரியாதுன்றது ஒண்ணுமே இல்லை. இந்த கம்ப்யூட்டரை பார்த்து தான் 24 மணி நேரம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க, என்னென்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னு. அதனால மக்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இயக்கம் திமுக. அதனால வாழ்க தளபதி, வாழ்க எங்கள் இளைய தளபதி உதயநிதி. நன்றி, வணக்கம்.